நீ நான் காதல் சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரி என்ன ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். அங்கவே ஆகாஷும் வராங்க, அதே மாதிரி அனு வராங்க. உடனே நம்ம அபிக்கிட்ட வந்து தேவையில்லாத என்னுடைய டைமை வந்து நீ வேஸ்ட் பண்ணாமல் இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேல, கண்டிப்பாக அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அபி வந்து சொல்கிறாங்க. உடனே அனு வந்து நீங்கள் எதுக்காக அபியை நம்பாமல் இருக்கீங்க? அபி ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறானா கண்டிப்பாக அதை நம்ம குடும்பத்துக்கு நல்லதுக்காக தான் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாதா? ஏன் நீங்கள் அவகிட்ட இவ்வளோ டவுட்டாக கேட்டுட்ருக்கீங்க? கண்டிப்பாக அவ செஞ்சா நல்ல விஷயமா தான் இருக்குன்றாங்க. சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, அந்த ரீசனுக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துக்கு போறாங்க. உங்க ரெண்டு பேருக்கிட்டுமே ஒரு முக்கியமான விஷயம் அதை நீங்கள் நம்புறதோ நம்பாமல் போகிறதோ உங்களுடைய இஷ்டம் தான் சொல்லிட்டு முரளி கிருஷ்ணாவோடைய விஷயத்த ஒவ்வொன்றா எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. இதை கேட்ட ஆகாஷ் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாரை பற்றி தப்பாக கேட்டிருந்தாலும் நான் கண்டிப்பாக தான் நம்பியிருப்பேன். ஆனால் முரளி மாமா எப்படிப்பட்ட நல்லவர் தெரியுமா? என் அக்காவுக்காக ஒரு உயிரை கூட தியாகம் பண்ணுவார். அந்த அளவுக்கு நல்லவர் மேலே பழி போட உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு எண்ணம் வந்தது? ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை ராகு வந்து ஷாக்கிங்கே இல்லாமல் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம அபி வந்து இந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? எனக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் வந்து தெரியும், ஆனா உன் வாயால கேட்கணுன்றதுக்காக தான் நான் இருந்தேன்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றதை கேட்டு அபி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.